அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஷாப்பில் இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸுக்கான ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்ட்னா பிளான் ஆர் டிசைன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளானோ இல்லை டிசைன் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வீடு கட்ட முடியும். அதை தவிர்த்து இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கிளாஸுக்கான சின்டாக்டிக்கல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. சின்டாக்டிக்கல் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ இன்டர்ஃபேஸில் வந்து வேரியபிள் கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிடையாது. ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மெத்தடை நம்மளால் என்ன பண்ண முடியும், டிக்ளேர் தான் பண்ண முடியும். அதோட லாஜிக் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸில் இருக்கும். இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் மெம்பர்ஸ்க்கான ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுக்கறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ கிளாஸ் மெம்பர்ஸ்னா என்ன, டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் மெம்பர்னு சொல்லுவோம். டேட்டா மெம்பர்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள். மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்டர்ஃபேஸ் வச்சு என்ன ஃபீச்சர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ரெண்டு பேஸ் கிளாஸ் ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ எதனால வந்து ஷாப்பில் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கோலன் கீவேர்ட் வச்சு நம்மளால ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அட் அ டைம் அக்சஸ் பண்ண முடியும். மோர் தேன் ஒன் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ண முடியாது. இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 கிளாஸ் இருக்கு, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஸோ கிளாஸ் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் கிளாஸ் 1 ஆகும், கிளாஸ் பி பேஸ் கிளாஸ் 2 ஆகும், கிளாஸ் சி வந்து டிரைவ்டு கிளாஸை வச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன் மெத்தட் இருக்கு, கிளாஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்ற மெத்தட் இருக்கு. கிளாஸ் சி என்ன ஆகிடும், எந்த மெத்தட் கூப்பிடுறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிகியூட்டி, குழப்பம் ஆகிடும், கன்ஃபியூஷன் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணும், 100% வந்து டீட்டெயிலை ஹைட் பண்ணும். இன்டர்ஃபேஸை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் கீவேர்டை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இதோட சின்டாக்ஸும் ப்ரோக்ராமும் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்டர்ஃபேஸோட ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கீவேர்டுன்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ் நேம் யூஸ் டிஃபைன், என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெத்தடை மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும், ஏன்னா வேரியபிள் கிடையாது, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கிடையாது. மெத்தட் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும். இதோட லாஜிக் எங்கே இருக்கும், டிரைவ்டு கிளாஸில் இருக்கும். இந்த கர்லி பிரேசஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன தேவைப்படுதோ எல்லாமே என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ யூஸ்வலாக ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம்னு கொடுப்போம். ஆனால் இன்டர்ஃபேஸில் நம்மளால கிரியேட் தான் பண்ண முடியும், ஏன்னா இன்ஸ்டான்சியேஷன் பண்ண முடியாது, அதாவது என்ன பண்ண முடியாது, இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இன்டர்ஃபேஸ் நேம் என்ன நேம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் யூசர் டிஃபைன் நேம், நியூ கீவேர்டு இல்லை ஆப்ரேட்டர், மெமரி அலோகேட் பண்ணும், டிரைவ்டு கிளாஸ். ஸோ அதில் என்ன டிரைவ்டு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுக்கணும். ஸோ ஏன்னா இதோட லாஜிக் எங்கே இருக்கு, டிரைவ்டு கிளாஸில் இருக்கு, அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்டர்ஃபேஸோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐஷேப் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஏரியா அப்படின்ற மெத்தட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அது என்ன டேட்டா டைப்பில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா டெசிமல் வேல்யூவில் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் டைப் வித்தவுட் பேராமீட்டர் அந்த டைப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸோட நேம் என்ன, சர்க்கிள். யார்கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்ணது, ப்ராப்பர்ட்டி ஐஷேப் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இப்போ பப்ளிக் இன்ட் ஆர் ஈக்குவல் டு 7ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஆஃப் ஷாப் வந்து என்னது, பிரைவேட். பிரைவேட்னா அந்த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா டைப் முன்னாடி பப்ளிக் அப்படின்ற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏரியாக்கான லாஜிக் கொடுத்துருக்கோம். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட லாஜிக் என்னது, பை ஆர் ஸ்கொயர். அப்போ இங்கே நாங்கள் பை கொடுக்கறதுக்கு பதிலாக டேரெக்டாக 3.14 இன்டூ ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது, சைடு இன்டூ சைடு. இங்கே சைடுக்கு பதிலாக நான் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏ. அப்போ ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், 5. ஸோ இங்கே என்ன பண்ணும், ஸ்கொயரோட லாஜிக் கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும், டெசிமல் தான் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது ரெக்டாங்கிள் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரெக்டாங்கிள் யார்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணது, ஐஷேப் அப்படின்ற இன்டர்ஃபேஸ் கிட்ட இருந்து ஆக்சஸ் பண்ணது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது, லென்த் இன்டூ பிரெத். ஸோ நம்ம எல்லுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கான லாஜிக் வந்து கொடுத்துருக்கோம், லென்த் இன்டூ பிரெத். ஓகே.
ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மெத்தட்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பிக்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் கிட்ட இருந்து சாய்ஸ் வாங்குறோம். ஸோ 1ஆ இருந்தால் நம்மளுக்கு எங்கே போகணும், சர்க்கிளுக்கு போகணும். 2ஆ இருந்தால் ஸ்கொயருக்கு போகணும். 3ஆ இருந்தால் என்ன பண்ணணும், ரெக்டாங்கிளுக்கு போகணும். ஸோ அதுக்கப்புறம் நான் மெயின் மெத்தட்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், கன்சோல் டாட் ரைட் லைனில் என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ கன்சோல் அப்ளிகேஷன் வந்து பிளாக் ஸ்க்ரீன் இல்லையா, நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கர்சர் வந்து என்ன ஆகும், பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் யுவர் சாய்ஸ்க்கு யூசருக்கு கேட்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம யூசர் கிட்ட வாங்குறதுனால இது டைனமிக் இன்புட் இல்லையா, யூசர் கிட்ட இருந்து டேட்டா ரீட் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும், ரீட் லைன் மெத்தட் என்ன பண்ணும், யூசர் கொடுக்குற டேட்டாவை ரீட் பண்ணி, ஏன்னா ஐடியில் எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கும், ஸ்ட்ரிங்லேருந்து என்ன பண்ணும், பார்ஸ் மெத்தட் மூலமா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி சாய்ஸ்ல போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நான் சாய்ஸ் கெட் பண்ணோன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கேஸ் பை கேஸாக வந்து செக் பண்ணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் 1 கேஸ் 1, அப்போ யூசர் கொடுக்குற சாய்ஸஸும் என்ன யூசர் என்ன கொடுக்குறாங்களோ அதுவும் இதுவும் என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா அந்த கேஸ்க்குள்ளே போகும். அப்போ எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா எங்கே போகும், டிஃபால்ட்டுக்கு போகும். நான் ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன பண்ணியிருக்கோம், சர்க்கிளுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸ் என்னது, இன்டர்ஃபேஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ டிரைவ்டு கிளாஸ் நேம். ஓகேயா, நம்மளால கிரியேட் தான் பண்ண முடியும், ஆனால் இனிஷியலைஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த சர்க்கிள் வந்து என்னது, டெரிவேட்டிவ் கிளாஸ். இப்போ நான் ஐ டாட் ஏரியா, இப்போ நான் அந்த கிளாஸோட மெத்தடை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேமும் தேவை, டாட் ஆப்ரேட்டரும் தேவை. இப்போ நான் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன தேவை, கீ இருந்தால் தான் ரூம் ஓப்பன் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ரூமை ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்டும் டாட் ஆப்ரேட்டரும் தேவை. இப்போ கால் ஆனவுடனே என்ன ஆகிடும், ஏரியா ஆஃப் சர்க்கிளை கால்குலேட் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி நான் ரெண்டாவது கேஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்கொயருக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்கொயரோட இதை வந்து ஏரியா வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸ்கொயரோட ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஏரியா மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணோன்னே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வரும். இப்போ தேர்ட் சாய்ஸ் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு போகும். இப்போ எதுவுமே இல்லைன்னா இன்வேலிட் சாய்ஸ். அப்புறம் இந்த கன்சோல் டாட் ரீட் லைன் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து என்ன ஆகிடும், டக்குன்னு வந்துட்டு போயிடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூசரோட சாய்ஸ் வந்து 1ன்னு என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, 1ன்னு என்டர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, ஏரியாவோட சர்க்கிளோட வேல்யூ கால்குலேட் ஆயிருக்கு. அதாவது 3.14 × 7 × 7, அதாவது 153.86 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன் நான். அப்போ எனக்கு என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கேன், செகண்ட் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ நான் என்ன வேல்யூ கொடுத்துருந்தேன் 5. அப்போ 5 × 5 25. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ரெக்டாங்கிளுக்கு பார்க்க போகிறேன். தேர்ட் சாய்ஸ் கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்துடும். அப்போ 7 × 8 56 வரும். இப்போ நான் வந்து சாய்ஸ் 5 கொடுக்குறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இன்வேலிட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.